விட்டல 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 तुम्ही विठ्ठल होऊन अभंग भजन करीत பஜனை முடிஞ்சு ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு வம்பு பேசுறதுக்கு நீ இருக்கப்படாதுன்னு நீ காணாத போயிடணும், விட்டலோட கரைஞ்சு போயிடு, அதுதான் பஜனை. அந்த மாதிரி பஜனை பண்ற பாகவதாலாம் தரிசனம் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாவம் எப்போ வரப்போறதோ தெரியல. அப்படி தன்மயமாகி பஜனை பண்ணி ஹரி 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 ஹரின்னு கதறவாடலாம் பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அபங்கம் எவ்வளவு சத்தியங்கிறத நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்படிதான் பஜனை பண்ணணும். இந்த ஹரி கீர்த்தன்லாம் கேட்டு ஆஹா விட்டலா 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 அந்த நாமாவளி உள்ளுக்குள்ளே ஊறின்னு இருக்க, இந்த நாமதேவர் இப்படி பஜனை பண்ணியிருக்காரே அப்படின்னா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கனகாயி நினைக்கிறா. நாமதேவர் மாதிரி குழந்தை வேணும்னு நினைக்கிறா. நாமதேவரே வரப்போறாருன்னு யாருக்கு தெரியும்? விட்டல் அப்படி தான் அனுகிரகம் பண்ணுறார். சத்புத்திரன் வேணும், என் வயத்தில் ஒரு பாகவதன் பிறக்கணும்னு நினைக்கணும். பிறந்த குழந்தைய கூட டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அதெல்லாம் தானே ஆகிடும். அதுக்கு நீங்கள் மெனக்கட வேண்டாம். பாகவதன் ஆக்கணும்னா மெனக்கடணும். கோட்டி ஜென்ம புண்ணிய சாதன சாதிலே தேனு ஆத்தால ஹரிதாசுங்க. கோட்டி ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒரு பாகவதன் வந்துட்டானா ஏகே வீசக்குள்ளே ஜேனே உத்தரிலே ஒரு பாகவதன் பிறந்துட்டான்னா, ஒரு ஹரிதாசன் பிறந்துட்டான்னா 21 தலைமுறையை கரையேற்றி விடுறாங்கிற. அவள் எவ்வளவு மோசமானவாளாக இருந்தாலும் இந்த புண்ணியமே கரையேற்றிடும். விஸ்வம்பர மகாராஜ் சரித்திரமே சாட்சி. அவர் பண்ணின ஒரு புண்ணியத்தினால அவர் பசங்க 2 பேரும் ஹரிமுகுந்து பக்தி இல்லாமல் இருந்தாலும் பகவான் யுத்த காலத்தில் தரிசனம் கொடுத்தானுங்கிறத நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அப்படி கனகாயி அப்படி பக்தி பண்ணி விட்டல் நாமத்தை உள் வாங்கிட்டு அந்த நாம ஜபமே தன் வாழ்க்கையாக வச்சுட்டு இருந்தா. தபஸ் அடிக்கடி கதையில் சொல்லுவேன். மகான்கள் சரித்திரம் சொல்கிறதெல்லாம் ஞானானந்த சத்குருநாதரோட ஒரு உபதேசத்தை சொல்லுவேன். உலகத்தில் மகன்களும் மகள்களும் பிறப்பா, மகான்கள் பிறக்கணும் பேசுவான். அப்போ என்ன பண்ணணும், அந்த தாயார் தன் வாழ்க்கையே அந்த பேரு காலத்தில் ஒரு தபஸ்வினியாக இருந்து சதா சத்சங்கமே கேட்டுண்டு அந்த தியானத்திலேயே இருந்து குறைஞ்சபட்சம் அந்த 9 மாதத்துக்காவது பேய் சினிமாலாம் பார்க்காமல், சீரியல்லாம் பார்த்து மனசு உடம்பையும் கெடுத்துக்காமல், கண்ட இடத்துல தின்னு உடம்பை நாசம் பண்ணிக்காமல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டா, ஆகார பத்தியம் போலவே தானே இதுவும் இருந்துட்டா நிஜமாவே அப்படி ஒரு குழந்தை பிறக்கும். சத்தியம் இது. மகான்கள் வாக்கு என்றைக்கும் பொய்க்கவே பொய்க்காது. நம்ம வீட்டில் ஒரு நாமதேவர் துக்காராம் மகாராஜ் வரணும், ஒரு மீராபாய் வரணும்னு இருந்தால் அப்படி அந்த தாய்மார்கள் இருந்துட்டா அப்படி குழந்தை பிறக்கும். அது சத்தியமானது. கர்ப்பஸ்ரீமான் பிரகலாதர்னா எத்தனை பேர் இருக்கா? அந்த மாதிரி 2 பேரா கருவிலே திருவிடையோர்னா அந்த தாயார் அப்படி இருந்தால் குழந்தை பிறக்கிறத அப்படி தான் பிறக்கும் இல்லையா? நாமா சொல்லிண்டே தான் நாமதேவர் பிறந்தாருன்னு அவ பரம்பரையில் சொல்கிறா. பிறந்ததுலேருந்து அத்தனை பேரையும் நாமா சொல்ல வச்சு நாமாவை நிறுத்தினா அழுத குழந்தையாகத்தான் மகாபிரபுவோட சரித்திரம் அவரை சொல்கிறது. அந்த பிரசவ நேரத்தில் பிரசவ வேதனையே உண்டாகலேங்கிறான். எப்படி இருந்துதான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்து, தியானத்துக்கெல்லாம் கஷ்டப்பட வேணாம், மெடிடேஷன் கிளாஸுக்கெல்லாம் போகவே வேணாம். நாம சங்கீர்த்தனத்தை ஈடுபட்டுலாம் உங்களை அறியாமல் நீங்கள் தியானத்துக்கு போயிடுவேன். லாகலி சமாதி விட்டலனாமேன்னுட்டார். அஷ்டாங்க யோகத்தில் 8வது இடத்துக்கு எட்டும்படியாக அந்த நாமா பண்ணிடுமா. அவ்வளவு சக்தி உண்டு நாமாவுக்கு. அந்த நாமாவளி கேட்டு தன்மயமானால் நினச்சி பார்க்க முடியாத ஸ்திதி, யோக சித்தியெல்லாம் கிடச்சிடும். யோக சித்தி நல்கிடும் கீர்த்தனம் பாடிறேன்னு தானே குழந்தைகள் பாடினா சாயந்தரம். அவ்வளவு சக்தி நாமாவுக்கு உண்டு. அத்தனை விதமான சாதனங்களும் நாமாவுக்குள்ளே அடங்கியிருக்கு. அது அவ்வளவு சுலபமான அத்தனை சிரேஷ்டமானது. அதனால ஒரு யோகினி மாதிரி இருக்கா, தியான நிலையில் இருக்கா, கொஞ்சம் கூட வேதனை இல்லை, முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. மருத்துவச்சியெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறா. என்னடி வலி வந்துடுத்தானா? ஒன்றும் வலியெல்லாம் வரல. வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பேரோட வேதனையும் வலியையும் நீக்கன்னா ஒருத்தர் வரப்போகிறார். அவர் பிறக்கிறது எப்படி வலிக்கும்? கொஞ்சம் கூட பிரசவ வேதனை லெவலேசமும் இல்லாமல் அப்படி அது கர்ப்பத்திலேருந்து குழந்தை நழுவினது. ஆச்சரியமாக மருத்துவச்சிகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா. குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கே. கொஞ்சம் நினைவு வந்ததுக்கப்புறம் கனகாயி அழகான பிள்ளை குழந்தை பிறந்திருக்குன்னா
இவளே தியானத்தில் தான் இருக்கா. அப்படி அரைக்கண்ணை திறந்து பார்த்தா மகிபதி மகாராஜ் எழுதுகிறார், மரத்தில் சின்னதாக அந்த கொழுந்து தளிர் வருமே அது மாதிரி ஒரு அழகான வஸ்து படுத்துட்டு இருந்தது. உத்யத்பானு சகசிர கோடி சதுரசாம்னு அந்த உதிக்கின்ற சூரியன் மாதிரி அந்த அந்த தேஜஸும் அந்த அழகும் இருக்கக்கூடிய பால சூரியனாக ஒன்று படுத்துட்டு இருந்தது. சச்சிதானந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒன்று படுத்துட்டு இருந்தது மகிபதி மகாராஜ் எழுதுகிறார். ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. போலபாவும் ஆஹா பாண்டுரங்கன் வரம் கொடுத்தபடி நமக்கு ஒரு குழந்தை பிறந்துடுத்தேன்னு சந்தோஷப்பட்டார். 12 நாள் ஆன பிறகு புண்ணியாவச்சனம் இல்லாமல் ஆன பிறகு குழந்தைய எடுத்துட்டு முதல்ல பக்கத்தில் பாண்டுரங்கன் கோவில் இருக்கு, போய் சுவாமி பாதத்தில் போட்டான். விட்டலா உனக்கு சமர்ப்பணம், உன்னுடைய கருணையால் வந்தது, இந்த குழந்தையை நீ தான் காப்பாற்றணும். பகவான் திருவடியில் இந்த வாசனை பொடிகள் புக்கா பொடியெல்லாம் இருக்கும், அதை எடுத்து குழந்தைக்கு நெத்தியில் இட்டான். அந்த முகமே சொல்கிறது அப்பேற்பட்டதாக அந்த குழந்தை இருக்க போகிறதுங்கிறது. சாட்சாத்து ருக்மிணி பிராட்டி இறங்கி வந்தாளாம். யாரோ ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிற ஒரு மாமி மாதிரி இருக்கா, ஆனால் சாதாரணமாக இல்லை, சாதாரணமான மனுஷ ரூபத்தில் வர அசாதாரணமாக இருக்காளாம். மகா தேஜஸ்வினியாக இருக்கா. யாராவது கொஞ்சம் லக்ஷணமாக இருந்தாலே லக்ஷ்மி கட்டாட்சத்தோடு இருக்கான்னு சொல்லுவான். லக்ஷ்மி வந்து அப்படி இருப்பாள். என்ன அழகு! வெகுட்டு நிறைய குங்குமம் வச்சுட்டு, நெத்தி நிறைய குங்குமம் வச்சுண்டு, தலையில் பூவோட, கை நிறைய வளையலோட, தங்க வளையல் இருந்தாலும் ரத்ன வளையல் இருந்தாலும் கண்ணாடி வளையல் சம்பிரதாயம், அதனால் அது இப்படி போட்டுண்டு ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಗಿಲು ಗಿಲು ಎನ್ನುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನೀಕುದ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆ ಒಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. தாமரை மேலே நிற்கிற தாமரை போல காலில் இருக்கிற அந்த கொலுசு சப்தம் கொடுக்க தாமரை திருவடிகளோடு அத்தனை அழகான கமலான்னு பேருண்டு. அவளே தாமரை புஷ்பம் மாதிரி ஸ்வர்ண தாமரை மாதிரி இருப்பாள். அந்த தாயார் பட்டுடை உடுத்தி கொண்டு அழகான சர்வாபரண பூஷித்தையாக அப்படி கோவிலுக்குள்ளே வந்து, உன்னோட குழந்தையா அப்படின்னு கேட்டான். ஆமாம், குழந்தைய எடுத்துக்கோங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா. துகாராம் மகாராஜ் முதல்ல ருக்மிணி பிராட்டி கையால் லாலனை பண்ணப்பட்டாராம். நீங்கள் சாயந்தரம் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறோம், தொட்டிலாம் போடுறோம், நீங்கள் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா நானே வரேன் அப்படின்னு. நான் யாருன்னே தெரியலையே, இந்த அம்மா இப்படி இருக்காளே, இந்த ஊரில் பார்த்ததே இல்லை, வெளியூர்காராளோ தெரியலையே, பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. அன்பாக தான் பேசுகிறா, ஆனால் அந்த காம்பீரியம், ஸ்ரீமத் காம்பீரியம் இருக்குது. சாயந்தரம் எல்லா சுமங்கலிகளும் வந்துட்டா, எந்த ஒரு குடும்ப விழா நடந்தாலுமே பாகவதாளத்தில் நாம சங்கீர்த்தனம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அது புண்ணியாக வச்சனம் மாதிரி இருந்தாலும் சரி, கிரகப்பிரவேசம் மாதிரி, கல்யாணம் மாதிரி இருந்தாலும் சரி, அபர காரியமாக இருந்தால் கூட அப்படி நான் பார்த்துருக்கேன். கோலோகவாசி கஞ்சிரா சுப்பிரமணியருடைய அவர் திருமேனி விட்ட அன்னைக்கு நாம சங்கீர்த்தனத்தோட கிளம்பினார். மீனாட்சி சுந்தர பாகவதர் அப்படி தான் பார்த்தோம். ஆத்திர ஒரு பிரேதம் கிடக்குன்னு யாரும் நினைக்க மாட்டா, பாகவதாளுடைய திவ்ய சரீரம் கிடக்குன்னு நினைப்பான். கிளம்புற மட்டுக்கும் நாம சொல்லுவான். அபவித்திரமான எண்ணம் வரவே வராது மனசில். ஹரிபோலா கேத்தால ஏகநாத் மகாராஜ் தேக தியாக அந்தி ஹரிபோலான்னு, உடம்பை விடுற மட்டுக்கும் சொல்லுடா, அப்புறம் உன்னை தூக்கின்னு போறவா சொல்லுவான்ட்டார். அப்படி நாம கோஷத்தோட சத்சங்கத்தோட. ஏன்னா போலபா மகாராஜ் அப்படி 24 வருஷ காலம் வார்க்கரி யாத்திரை போனவர், பாண்டுரங்க உபாசனை பண்ணினவர். இல்லைன்னா அவர் வீட்டில் இப்படி ஒரு மகாத்மா வந்து பிறக்க முடியுமா? வியாபாரம் பண்ணினாலும் பொய் சொல்லாத உத்தமமான வியாபாரின்னு மகிபதி மகாராஜ் சொல்கிறார். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். எப்போ யாருக்கு உதவி செஞ்சாலும் ஆசையாக போய் செஞ்சுட்டு வந்துடுவார். அப்படி சர்வ உத்தமராகவும் மகாபக்தராகவும் இருந்ததுனாலே அந்த குடும்பத்தை அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு தொட்டில் போட்டு பேர் வைக்கிறத, என்ன பேர் வைக்க போகிறாள் தெரியாது. என்ன பேர் தெரியாதா? இப்போல்லாம் கன்சீவ் ஆகிருக்கணுன்னே நெட்டை தட்ட ஆரம்பிச்சுடுறா, ஏதோ ஒரு பேர் வைக்கிறா.
இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் இருங்க கூகுளை பார்த்துட்டு சொல்கிறேங்கிறான். தெரியாது. ஒரே தாத்பரியம் என்ன, அது பகவன் நாமாவாக இருக்கக்கூடாது, கேட்குறவாளுக்கு புரியப்படாது. 2 லட்சணம் தான் அதுக்கு. தப்பி தவறி அது நாமாவாக வந்துடுத்துனா 10 தரம் கூப்பிட்டா புண்ணியம் வந்துடுமே, கலிபுருஷன் விட்டுடுவானா அவங்கள? ஏதோ நவீனமாக இருக்கணும், புரியப்படாதாக ஒரு பேர் இருக்கணும். ஆத்திர இருக்கிற முன்னோர்கள் பேரெல்லாம் ஒரு எழுத்தாக சேர்த்து கோத்து என்னன்னு புரியாத ஒரு பேர்லாம் வைக்கிறான். அப்படிலாம் வைக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் என் பேரில் பாதி எங்கள் அப்பா பேரில் பாதிங்கிறான். அதுவாக நாமாவா இல்லை, அது அறகுறையாக இருக்கு. என்ன பேர் வைக்க போகிறேன் தெரியாது. என்ன தெரியாதா? பேர் வைக்கிறதுக்கு ஒரு மாமி வரேன் இருக்கா. யார் வா, யாருன்னு எனக்கு தெரியல. என்னது யாருன்னு தெரியாத ஒரு மாமி பேர் வைக்க போகிறாள். சுச்சோ, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சுமங்கலியை நான் பார்த்ததே இல்லை. சாட்சாத்து மகாலட்சுமின்னு சொல்லலாமா? அப்படி இருக்கா அந்த அம்மா, வருவா அப்படின்னு சொல்ல எல்லாரும் காத்துட்டு இருக்கா. சாட்சாத்து மகாலட்சுமி வராளாம் உள்ள. என்ன பாக்கியம் பண்ணியிருக்கா. ஜாசுகா காரண அபங்கத்தில் ஏகநாத் மகாராஜ் சொல்கிறார், லக்ஷ்மி கட்டாட்சம் வேணுங்கிறதுக்காக சிரமப்படாதேன்னுட்டார். அதுக்காக தகடு தாயத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ணாதே. ஜாசுகா காரண தேவ விடாவலா வைகுண்ட சோடோனி ಸಂತ ಸದನಿರಾಗಿಲ ವೈಕುಂಠ ಸೋಡೋನಿ ಸಂತ ಸದನಿರಾಗಿಲ. வைகுண்டத்தை விட்டுட்டு பஜனை மேலே இருக்கிற பிச்சனால விட்டல் வந்துட்டார். தனியாக வரல, லக்ஷ்மி சகித சோபே நாராயணன். எங்கள் ஆத்துக்காரர் இப்படி பித்தாக்கினா அது எந்த பாகவதர் அப்படின்னு லக்ஷ்மி வந்து இப்படி பார்க்குறாளாம் எல்லாரையும். இதை விட சுலபமான உபாயம் உண்டோ லக்ஷ்மி கடாட்சத்துக்கு? சகல சௌக்கியமே கிடைக்குமே. தாயார் வீடு தேடி வராளாம். நாமாமணே து விஸ்வாச்சி ஜனனி க்ஷீராப்தி நிவாசினி ஜகதம்பே. க்ஷீராப்தி நிவாசினி ஜகதம்பே பக்த ஜனவத்சலே பக்த ஜனவத்சலே கருணாகல்லோலே கருணாகல்லோலே பாண்டுரங்கே பாண்டுரங்கே பக்த ஜனவத்சலே பாண்டவனோட தர்ம பத்னியான க்ஷீராப்தி நிவாசினி ஜெகதம்பிகையான அம்பாளையே வந்தாளாம். வந்து குழந்தைக்கு தொட்டில் ஆட்டினான். அது நாம்தேவ் மகாராஜுடைய அவதாரம் தானே இவர். அதனாலே இவருக்கு எப்படி தூளி ஆட்டினாங்கிறத கூட மகிபதி மகாராஜ் சொல்கிறார். எந்த இடத்துல எண்ணமே எழாதோ அந்த இடத்துல நீ தூங்குங்கிறாளாம். தாயார் தூளி ஆட்டினா சாதாரண தெம்மாங்கு பாட்டா பாடுவாவ. பாண்டுங்கனோட சமச்சரணத்தில் நீ மனசு லயமடைஞ்சு அந்த இடத்துல நீ தூங்குங்கிற. எந்த இடத்துல விற்த்திகளே எழாமல் இருக்கோ, நினைக்கிறவன் அதை செயல்படுத்துகிறவன்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நீ தூங்கு அப்படின்னு ஒரு நிரஞ்சன ஸ்வரூபத்துக்கு பாடக்கூடிய தாலாட்டு பாட்டாக பாடி குழந்தை எடுத்து மடியில் வச்சுண்டு உலகத்தையே உத்தாரணம் என்ற நாமாவை இட்டாள்னு சொல்றார். பின்னாடி ராமேஸ்வர் பட்டு பாட போகிறார் இந்த மகிமையை. யாரெல்லாம் அந்த நாமாவை சொல்கிறாளோ அவளுக்கு மரண பயம் இல்லை. துகாராம துகாராம நாம கேதா காப்பேயம துகாராம. இந்த நாமாவை யார் சொல்கிறாளோ அவளுக்கு மரண பயம் இல்லை, வாழ்க்கையை பற்றின பயம் இல்லை. பகவான் கூட இருந்து நடத்துகிறாங்கிறத பிரத்யட்சமாக உணர வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட மகத்தான நாமம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தென்மையும் பாவமும் சிதைந்து தெய்யுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் அந்த 2 எழுத்துக்கு அத்தனை மகத்துவம் உண்டே. அதோடு 2 எழுத்து சேர்ந்து துகாராம் அப்படிங்கிற நாமம். துகான்னு பேர் வச்சாலாம். அதுக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்கான்? அதி சூக்ஷ்மமானது, ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அணோரணியான்னு பகவான் சொல்கிறோம், மகத்தோ மகியான்னு சொல்கிறோம் இல்லையா?
விநாயகருக்கு வல்ல அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு ஔவையார் சொல்கிறார். அப்படி அதி சூக்ஷ்மமான பரபிரம்ம ஸ்வரூபம் எதுவோ, எது எல்லாத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கோ, அவரே தன்னுடைய அபங்கத்தில் துக்காமனேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப சின்னவன்கிற பாவனையில் தான் சொல்லிக்கிறார். அதனால் எல்லாத்திலையும் சின்னதான சூக்ஷ்மமும் அவர்தான். அவரே துக்கா ஏவட ஆகாசான்னு பின்னாடி சொல்லிட்டார். ஆகாசம் அளவுக்கு நான் பறந்துட்டேன்னு அவர் வாயாலே அவர் சொல்லிட்டார். அப்படி அகண்ட ஸ்வரூபம் எதுவோ, எது சூக்ஷ்மமாக இருக்கோ, எந்த நாமாவை சொல்கிற மாத்திரத்திலேயே, எந்த மகானுடைய அபங்கத்தை கேட்ட மாத்திரத்திலேயே, யாரோட சரித்திரத்தை சிரவணம் பண்ணி படித்த மாத்திரத்திலேயே நமக்கு பக்தி உண்டாகுமோ அந்த நாமாவை இட்டாள்னு சொன்ன சத்தியம் அது. இந்த ஒரு வாரம் இந்த சரித்திரத்தை கேட்குற பொழுது, ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் துக்காராம் மகாராஜ் நமக்குள்ளே என்ன மாற்றங்களை உண்டு பண்ணினார்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பெருசாக எங்கேயோ போவேலாம் பிரமாணத்துக்கெல்லாம். இந்த ஒரு வாரத்தில் நமக்குள்ளுக்குள்ளே எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் நிகழ போகிறதுங்கிறத நம்ம அனுபவித்து தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு க்ஷேமம் உண்டாக போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த நாம அப்பேற்பட்ட நாம உத்தாரணம் பண்ணுற நாம. அப்புறம் தானே எல்லாருக்கும் சுண்டல் பிரசாதம் கொடுத்தா எல்லாரும் வெச்சக்கண் வாங்காமல் அவளையே பார்த்துட்டு இருக்காளாம். அத்தனை பொம்மை நாட்டிகளும் ருக்மிணியே பார்த்துட்டு இருக்காளாம். தன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்து தாயார் அந்தர்தானம் ஆயிட்டான். துக்காராம் மகாராஜுடைய பாலபருவம், அவர் நிறைய விளையாடி இருக்காருன்னு துக்காராம் மகாராஜ் சரித்திரத்தை மகிபதி மகாராஜ் பிரதானமாக ஆராய்ச்சி பண்ணி எழுதினார். அந்த காலத்தில் அவர் காலத்துக்கு பிறகு லக்ஷ்மண் ராமச்சந்திர பங்கார்கருங்கிற மகாராஜ், அவரும் பெரிய மகாத்மா. அவர் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி வெவ்வேறு மகான்கள் அவளுடைய தத்துவங்களோடு இதை ஒப்பிட்டு அற்புதமாக அந்த சரித்திரத்தை, துக்காராம் மகாராஜ் சரித்திரத்தை பக்த துக்காராம்னு எழுதி ராமநாமா வங்கியில் கிடைக்கிறது. சரித்திரத்தை சிரவணம் பண்ணிட்டு உள் வாங்கிண்டு படித்தா தான் அது நமக்கு புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு பாவத்தில் எழுதப்பட்டிருக்கு. துக்காராம் மகாராஜ் சரித்திரத்தில் உள்ள நிறைய ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த சரித்திரம் இருக்குது. அவர் சொல்கிறார், பாலலீலியா என்னென்ன விளையாடினார்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, விளையாட்டை வச்சு நிறைய அபங்கம் எழுதியிருக்காராம். சாதுக்களுக்கு உலகமே விளையாட்டு மைதானம் தான். வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறேனே, அடிபடுறேனே, உதப்படுறேனேன்னு வேதனைப்படுறோம் இல்லையா சாதாரண மனுஷாலாம். நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாவா, நீ ஃபுட்பால் மாதிரி உதப்பட்டு இருக்க, பகவன் நாமாவை சொல்லி சத்சங்கத்துக்கு வந்து நீ பிளேயராக மாறிவிடுங்கிறா, உனக்கு பாதை இல்லைங்கிறா. யோகி ராம்சுகுமார் சுவாமி சொல்கிறார், திஸ் என்டையர் காஸ்மாஸ் இஸ் அவர் பிளே கிரவுண்டுங்கிறார். அவர் சாதுக்களோட விளையாட்டு திடலுங்கிறார். அப்படி குழந்தைகளுக்கு புரிகிறாப்பில் சின்ன சின்ன விளையாட்டுக்கள்லையே அதை பாண்டுரங்க பக்தி வராப்பில் அபங்கங்கள்லாம் எழுதியிருக்காருன்னு பாங்கார்கர் மகாராஜ் எழுதியிருக்கார். ஆனால் சாரம் எழுதியிருக்கார். அதோட அபங்கங்கள் எதுங்கிறத பற்றின விவரணம் இந்த புஸ்தகத்தில் இல்லை. பிற்காலத்தில் துக்காராம் மகாராஜ் அபங்கம் எல்லாம் கவி ஸ்பூர்த்தி ஏற்பட்டு பாண்டுரங்கன் கிருப்பையாலே தன்னுடைய அவதார ரகசியம் தெரிஞ்சுட்டு அபங்கங்களாக கொட்டி தள்ளியிருக்கார். அதில் பண்டரிபுரத்துக்கு அவர் போன பிறகு அங்கே சாதுக்கள்லாம் சந்திரபாகா நதி கரையில் எப்படி ஆடி பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்கிறது அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அது இட் லுக்ஸ் லைக் எ கேம்ங்கிறார். விளையாடுறாப்பில் இருக்குது. ஆனால் விளையாட்டாக இல்லை, ரொம்ப சாதாரணமாகவே எல்லாரையும் கரையேற்றுற மாதிரியான ஒரு விளையாட்டுங்கிற. கேளுமாண்டியலா பழவண்டி காயி நாச்சதி வைஷ்ணவ பாயி ரே. கேளமாண்டியலா வாழவண்டி காயி நாச்சதி வைஷ்ணவ பாயி ரே. क्रोध अभिमान केला पावटणी, क्रोध अभिमान केला पावटणी. एका एका लागतील पायी रे, एक एक लागतील पायी रे. नाचती आनंद कल्लोळे पवित्र गाणे नामावळी रे. नाचती आनंद कल्लोळे पवित्र गाणे नामावळी रे. केळमांडियेला वाळवंटी गाई नाचती वैष्णव बाई रे. केळमांडियेला वाळवंटी गाई नाचती वैष्णव बाई.
விளையாட்டு விளையாடுறா, அவள் காலில் ஏதோ அடித்து உதச்சி மிதிபடுறது என்னன்னு பார்த்தா குரோத அபிமான கேளப்பாவட்டணி, குரோதம் அபிமானம் எல்லாம் துவம்சம் பண்ணிவிடுறான் காலில் வச்சு. அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறான். அந்த விளையாட்டு அந்த கேமுக்கு ஒரு டீம்னு சொன்னால் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குமே, கோபி சந்தன ஊட்டி துளசி சமாளா ஹாரமி ரவிதீகளா. கிரிக்கெட்டுக்கு பேட்டெல்லாம் வேணுமே, அப்படி இவாளுக்கு என்னென்ன உபகரணங்கள், தாள மிருதங்க காயி புஷ்பாச்சா வர்ஷாவ அனுபம்ய சுப சோகளாரே கேளமாண்டியேலா. பண்டரிபுரத்தோட கரை வாழ வண்டியில் அப்படி ஒரு விளையாட்டு நடக்கிறது. நம்ம விளையாட்டு வீரர்கள்னு சொல்ற மொழிய ஸ்போர்ட்ஸ்மேன். மாத்தல வைஷ்ணவ வீரரே, அத்தனை பேர் ஆனந்தமா விளையாடுறா. கையில ஜால்ரா எடுத்துன்னு மிருதங்கத்தை எடுத்துன்னு விட்டல் விட்டல் விட்டல்னு பஜனை பண்ணி அந்த சந்திரபாகா கரையில பார்க்கறதுக்கு விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆனா சர்வசாதாரணம் அத்தனை பேர் கரை ஏத்துறா. உத்தரவயாபவ சாகரரே. பண்டரிபுரம்னு சொன்ன உடனே பண்டரிபுரத்துலேருந்தே ஒருத்தர் வந்துட்டார். பண்டரிபுரமே வந்துடுத்து. பாண்டுரங்க அவ விளையாடும் போது எப்படி இருக்க, நிர்மல சித்தே ஜாலி நவநீதே, நிர்மலமான சித்தம், வெண்ண மாதிரியான நிர்மலமான மனசு, பாஷாண பாஜர சுட்டதீரே, கல்லும் முருகக்கூடிய அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனம்ங்கிறார். இப்படித்தான் அவர் விளையாடி இருப்பார்னு சொல்றார். விளையாட்டும் நாம சங்கீர்த்தன ரூபமாகவே, நாம சங்கீர்த்தனமும் விளையாட்டு போலவே அப்படிதான் இருந்திருக்கு அவரோட பால லீலை. இதுக்கப்புறம் மூணாவதா குழந்தை பிரம்மதேவனோட அனுகிரகத்தினாலே கானோபாங்கிற குழந்தை பிறந்தது. பரமேஸ்வரன் கிருபையால் பிறந்த சாபாஜி எப்பவும் யோக நிலையிலேயே இருக்கிறதாக உலகத்தில் பற்று இல்லாமல் இருக்கார். குழந்தை பருவத்தில் இருந்தே விட்டல கிருப்பையால் பிறந்த துக்காரா மகாராஜ் சதா நாமகோஷ கரு ஹரிகதாங்கிறது அவர் வாழ்க்கையாகவே இருக்கு. பிரம்மதேவனுடைய அம்சமாக அந்த கிருப்பையால் பிறந்த கானோபா உலக வாழ்க்கையில் ஆசாபாசங்கள் நிரம்பின ஒரு மனுஷன் சத்சங்க பலத்தினால பிற்காலத்தில் எப்படி பக்தி வருங்கிறத காட்டுறதாக அவர் சரித்திரம் இருக்கு. அவர் சாதாரணம் எல்லாரையும் மாறி பணம் காசெல்லாம் வேணும், கடன் எல்லாம் மாட்டிக்கப்படாது, நிறைய பணம் சம்பாதிக்கணும், சௌக்கியமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர் தான். ஞானானந்த சத்குரு சொல்லுவார், பக்தாள்லேயே 4 விதம்னு சொல்லுவார். கிருஷ்ணர் கீதையில் சொன்னது தான். சில பேர் எப்படி இருக்காங்கன்னா உலக சுகமெல்லாம் வேணும், அதுக்காக பகவான் வேணும். பகவான்கிட்ட போய் கேட்டால் தானே எனக்கு வீடு கொடு, வாசல் கொடு, காரு கொடு, பங்களா கொடு, இல்லையா கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் தானே சுவாமிகிட்ட நம்ம கேட்க போகிறோம். தப்பி தவறி நம்மளில் யாராவது எனக்கு பக்தி வேணும்னு கேட்டிருக்கோமா என்னைக்காவது? எனக்கு பக்தி உண்டாகணும், ஞானம் உண்டாகணும், சத்சங்கம், சதா சத்சங்கம் கிடைக்கணும். இப்படி போய் யாரோ அச்சு வச்சு மாதிரி கேட்பாளா? இதை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னா, இது கிடைச்சா சுவாமி கிடைச்சிருவார், சுவாமி கிடைச்சா எல்லாம் கிடைச்சிடும், தான் ரகசியம். அதனால் லௌகீகம் வேணும், லௌகீகத்துக்காக பகவான் வேணும்னு நினைக்கிற ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி என்னன்னா பகவான் வேணும், வேறு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி என்னன்னா கடவுள் இருக்காரோ இல்லையோ அதை பற்றி எனக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, அவர் இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்ட போட்டோம், எனக்கு லௌகீகம்தான் வேணுங்கிற கோஷ்டி. ஞானிகளோட நிலை என்னன்னா பகவான் அவள் அடைஞ்சுட்டாங்கிறதுனால ஈஸ்வரோடாயினும் ஆசை எறுமின்கிற நிலையில் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிற நிலைங்கிறார் சுவாமி. கானோபா அப்படி இருந்தார்னா உலக வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கணும், அந்த சௌக்கியத்துக்காக பகவத் பக்தியும் பண்ணணும், அப்படி தான் இருந்தார். பிற்காலத்தில் அவள் அண்ணாவான துக்காராம் மகாராஜுடைய ஒரு கிருபையால் அவரும் பரமபக்தராக மாறி நிறைய அபங்கங்கள் எழுதினார்னு அவரோட சரித்திரம் சொல்கிறது. அப்படி மும்மூர்த்திகள் அம்சமாக 3 குழந்தை பிறந்து போலோபா மகாராஜுடைய வாழ்க்கையில் ஒரு குறைச்சல் இல்லை, எல்லா விதத்திலையும் சௌக்கியமாக இருக்கார். நிறைய வசதி இருக்குது, மனசில் நல்ல எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு, ஒரு கவலை இல்லை, துக்கம் இல்லை. பணம் நிறைய வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா நிறைய பாகவதாளுக்கு பண்ணணும், பகவானுக்கு பண்ணணும், பொது ஜனங்களுக்கு பண்ணணும், சேவை பண்ணணும் இல்லையா? ஊருணி நீர் நிறைந்தற்ற உலகவாம் பேரறிவாளன் திருங்கிறார் திருவள்ளுவர். நிறைய பணம் எதுக்கு கொடுத்துருக்கான்? நீயே திங்கிறதுக்கு இல்லை,
யாருக்கு வேணுமோ அவளுக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டா உனக்கு குறையாது. அதான் ரகசியம். கொடுக்க கொடுக்க வளர்ந்துட்டே போகும், அபிவிருத்தி ஆகிட்டே போகும். நல்ல காரியத்தை கொடுக்கறது செலவு இல்லையா, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நல்ல காரியங்கள் நடக்கிறதுன்னு தெரிஞ்சால் அள்ளி கொடுத்துடணும். யோஜனை கிள்ளி கொடுக்கப்படாது, அள்ளி கொடுக்கணும். லோயஸ்ட் டினாமினேஷன் தேடி எடுக்கப்படாது பர்சில். இந்த யார் கொடுக்குற, உனக்கு இவ்வளவும் கொடுத்துருக்கிற பகவானுக்குன்னா நீ கொடுக்குற. நல்ல இடங்களுக்கு கொடுத்தா அது எத்தனை ஜனங்களுக்கு போய் சேரும் இல்லையா? அது மாதிரி நிறைய தான தர்மங்கள் பண்ணுவார். நல்ல வசதி. காலத்தில் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த காலத்தில் கல்யாண வயசெல்லாம் 12-13 வயசுலாம் கல்யாணம் பண்ணிவிடுவா. புருஷ குழந்தைகளுக்கே. பொன் குழந்தைகளுக்கெல்லாம் 8 வயசு 10 வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவா. சாரதா தேவி அம்மா கல்யாணம் ஆகிறது 5 வயசு. ஆனால் பரமஹம்சருக்கு 23 வயசு, 18 வருஷம் வித்தியாசம். ஏன்னா அது அலௌகீகமான கல்யாணம். உலகத்துக்கு அவள் வந்ததே ஜனங்களை உத்தாரணம் பண்ணுறதுக்கு தானே. அம்மாவே சொல்லியிருக்கா, இதுக்கு தானே நாங்கள்லாம் வந்தோம், ரசகுல்லா திங்கிறதுக்காக வந்தோங்கிறா. எல்லாரையும் கரையேற்றத்துக்கு தானே வந்திருக்கா. அப்படி சின்ன வயசுலேயே கல்யாணம். நல்ல குடும்பத்திலேருந்து அவளே வலுவிக்க வந்து சம்பந்தம் பேசினா. சீரும் சிறப்புமாக காலாகாலத்தில் எப்படி நடக்கணுமோ எல்லாம் நடந்துடுத்து. சபாஜிக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சு. துக்காராம் மகாராஜுக்கு ருக்மிணிங்கிற நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அமைதியான ஒரு பெண். அவள் தர்மபத்தினியாக அமைஞ்சா. கானோபாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. கனகாய்க்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா, 3 பிள்ளைகள், 3 மாட்டு பெண்கள். அப்படி குடும்பம் ஜேன்னு இருக்கு. ஆற்றுக்கு மனுஷா வந்துண்டு போயிண்டு. அது அழகு. எப்போ பார்த்தாலும் வீட்டை பூட்டி வச்சுண்டு யாராவது காலிங் பெல் அழுத்தினா ஹூ இஸ் தேட் அப்படின்னா இங்கேருந்து சொல்லிண்டா இருக்க முடியும். முழு இன்ட்ரடக்ஷனை திறந்து பார்த்தா தானே தெரியும். பயமாக இருக்குது. எவன் வருவானோ, கத்தி எடுத்து குத்துவானோ, ஆசிட் எடுத்து வீசிடுவானோ, இப்படின்னா கண்ட கல்பனை. கதவை திறந்து வைக்கிறது கூட யாருக்கும் தைரியம் இல்லை. பக்கத்தாத்து இருக்கிறவா பேர் கூட தெரியாது, அவளோட சம்பந்தம் கூட நமக்கு கிடையாது, சொந்தக்காரா வரணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். அந்த காலத்துலலாம் எல்லாரும் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பான். சமூக வாழ்க்கையிலேயே கூட தார்மீகமும் சத்சங்கமும் கலந்த ஒரு வாழ்க்கையாகவே இருந்திருக்கு ஒரு காலத்தில். நிறைய வீட்டுக்கு மனுஷா வந்து போவா. ரொம்ப வசதி, ரொம்ப சம்பன்னர்களாக இருந்தா. இத்தனை சொத்து பத்தை தாண்டி ஒரு சொத்து ஒன்று இருக்குது அவர்கிட்ட. என்னன்னா, ஒரு பேழையில் பத்திரமாக வச்சுன்னு இருக்காராம். ஞானேஸ்வர் மகாராஜ் எழுதின கீதா வியாக்கியானம் ஞானேஸ்வரி பாவார்த்த தீபிகா, ஏகநாத் மகாராஜ் எழுதின ஏகநாத்தி பாகவதம், கபீர்தாசரோட தோஹாக்கள், நாமதேவரோட அபங்கங்கள், இப்படிலாம் சாதுக்களோட அபங்கங்கள்லாம் சேகரித்து வச்சுருக்கார். வீட்டில் யாராவது வயசானவன் காலமாயிட்டா, எங்கள் அப்பா படிச்சுருந்த ஸ்லோக புஸ்தகமெல்லாம் இருக்குது, உங்கள் மடத்தை கொண்டு இறக்கிட்டுமான்னு கேட்குறா. ஏன் நீ படித்தா தான் என்ன? அவர் வச்ச லேண்டு உனக்கு வேணும், அவர் வச்ச கேஷ் உனக்கு வேணும், அவர் வச்ச சுவாமி உனக்கு வேணாம், அவரோட ஸ்லோகம் உனக்கு வேண்டாமா? என்ன அநியாயம் இது? எவ்வளோ நன்னா இருக்கலாம் அதெல்லாம் பாராயணம் பண்ணி நான் படித்தா. வாழ்க்கையில் அதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டாமா? இதெல்லாம் நித்திய பாராயணம் பண்ணுவா. இத்தனை வேலைக்கு நடுவில் ஞானேஸ்வரி படிக்காமல் இருக்க மாட்டா. ஹரிபாட்டு பாடாது ஒரு நாள் போகாது. இன்றைக்கும் மகாராஷ்டிரா சம்பிரதாயத்தை அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாத பாகவதம் பாராயணம் பண்ணாமல் இருக்க மாட்டான். நாமதேவர் அபங்கமோ கபீர்தாசர் தோகோ எல்லாம் ஸ்மரணை பண்ணிகிட்டே இருப்பான். எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை படிக்கிறோமோ சித்த சுத்தி உண்டாகும். சித்த சுத்தி உண்டானாலொழிய பவித்திரமான சுத்தமான பக்தி உண்டாகாது. அது வந்தாலொழிய ஞானம் உண்டாகாது. அது இருந்தாலொழிய பகவானை அடைய முடியாது. இதுதான் கிரமம். அதனால் சத்சங்கமும் சத்கிரந்த பட்டனம் பாராயணமும் அவசியமாக தேவை எல்லாருக்கும். அதெல்லாம் சொத்தாக வச்சுட்டு இருக்கார். வயசாகிடுத்து. மூத்த பிள்ளை சவாஜியை கூப்பிட்டார். எனக்கு முடியலடா, இனிமேல் வியாபாரத்தெல்லாம் நீ பார்த்துக்கிறியா? நிறைய நிலபலன்கள் இருக்குது, சொத்து பத்து இருக்குது, லேவாதேவி வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு, தானிய வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு, நீ பார்த்துக்கிறியான்னு கேட்டார். அவர் சொன்னார், சின்ன வயசுலேருந்தே நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. எனக்கு எதுலேயுமே நாட்டம் இல்லை. சதா மனசு யோகத்திலையும் தியானத்திலையும் இருக்குது. நீங்கள் அனுமதி கொடுத்தேன்னா தீர்த்த யாத்திரை போகலான்னு பார்க்குறேன். தனியாக, ஆத்துக்காரியோட இல்லை, தனியாக போகலான்னு பார்க்குறேன். எனக்கு வியாபாரத்தில் பணம் காசில் நாட்டம் இல்லை, சொத்து பத்து பாகத்துலலாம் நாட்டம் இல்லைன்னு. ஏன்னா ஆற்றுக்கு பெரியவன் அப்படி சொல்கிறானேன்னு நினச்சிட்டாராம். அப்புறம் நினச்சாராம், ஓ சிவபெருமான் அனுகிரகம் கொடுத்து பிறந்தவன் அப்படித்தானே இருப்பான். அந்த சுவாமி எப்படி பற்று இல்லாமல் இருக்காரோ அது மாதிரி தானே இருப்பான். ஸ்ரீ கிருஷ்ணபிரம சுவாமிகள் ஒரு கதையில் சொன்னார்.
ராவணனால் எல்லா சொத்தும் பிடுங்கப்பட்ட நிலையில் தன் தகப்பனார் விஸ்ரவசுக்கிட்ட வந்து வைஷ்ரவணன் கேட்டானாம். எல்லாத்தையும் பிடுங்கினுட்டான் சகோதரன், நான் கதி இல்லாமல் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு. அவன்கிட்ட சண்டைக்கு போகாதடா, சிவபெருமானுக்கு சேவை பண்ணுன்னாராம். சேவை பண்ணினா கண்ணை திறந்து பார்த்தா தானே, யார் விசிறான்னு பார்க்க மாட்டேங்கிறார், யார் ஜலம் எடுத்து வைக்கிறா கண்ணை முடிகிட்டே இருக்கார். எப்போ பார்த்தாலும் ரெண்டே காரியம் தானே அவருக்கு. ஒன்று ராமநாம ஜபம் பண்ணிட்டு கண்ணை முடின்னு இருப்பாராம், இல்லைன்னா ஜம்மன் நாம சங்கீர்த்தம் பண்ணி டான்ஸ் ஆடுவாராம். ஒரு நாளைக்கு அப்படி திரும்பி பார்த்தாராம். அந்த பார்வை பட்டத்தினால அந்த வைஷ்ரவணன் எப்படி ஆனா, குபேராய வைஷ்ரவணாய மகாராஜாய நமஹான்னு ஆயிட்டானாம். சிவ கட்டாட்சம் பட்டத்தினால, அரக்கண் பார்வை பட்டத்தினால. ஆனால் அவரை பொறுத்தவரையில் எதுவுமே எந்த விதமான ஐஸ்வர்யமும் வேண்டாம், விபூதி தான் ஐஸ்வர்யம்னு இருக்கக்கூடியவர். அப்போ அவரோட கிருப்பையில் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்குன்னு நினச்சுன்னுட்டார். துக்காராம் மகாராஜ் கூப்பிட்டார். துக்கா, உங்கள் அண்ணா அப்படி பதில் சொல்லிட்டான், அடுத்தது நீ தான் பொறுப்பாக குடும்பத்தையும் வியாபாரத்தையும் பார்த்துக்கணும், எனக்கு வயசாயின்னு இருக்குது, உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு வியாபார நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாம் தெரிஞ்சுட்டார்னு தான் சரித்திரம் சொல்கிறது. நன்னா வியாபாரம் பண்ணினார், அம்மா அப்பாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணினார், ஜனங்கள்கிட்ட ரொம்ப ஹிதமாக நடந்துட்டார். பாண்டுரங்க தரிசனமும் சத்சங்கமும் பகவன் நாம ஸ்மரணமும் விடாமல் பண்ணிட்டு இருந்தார். அந்த வழிதானே காட்டி கொடுத்துட்டு போயிருக்க ஆற்றுல இருக்கிறவாள்லாம். அவரோட பொண்டாட்டி ருக்மாபாயும் ரொம்ப அனுகூலமான பத்தினி. அவளுக்கு ஒரு வார்த்தை மீற மாட்டாள், ரொம்ப நல்லவள். பாவம் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுத்து அவளுக்கு. காச நோய் வந்துடுத்தோ, எலும்புருக்கு நோய் வந்துடுத்தோன்னு சொல்கிறது சரித்திரம். அப்போ அவளுக்கும் சேவை பண்ணிட்டு, அம்மா அப்பாவையும் பார்த்துண்டு, வியாபாரத்தையும் பார்த்துண்டு, கோவிலையும் கவனிச்சுண்டு, ராத்திரி பகல் பாராமல் இவர் உழைக்கிறத பார்த்துட்டு, அச்சுச்சோ பாவம் இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா அம்மா அப்பா. பெரியவள்கிட்ட கேட்ட உடனே எனக்கு ரொம்ப முடியலை, அவர் கல்யாணம் பண்ணி வைங்க பரவாயில்லன்னுட்டா, உத்தரவு கொடுத்துட்டான். இப்போ பூனாவில் இருக்கிற அப்பாஜின்னு சொல்லக்கூடிய பெரிய பணக்காரர் தனவந்தன், அவரோட பொண்ணான ஆவளி அல்லது ஜீஜாயி, அவளை கல்யாணம் பண்ணி வச்சா. ரொம்ப தடபடலாக கல்யாணம், அவள் வசதிக்கு ஏற்றாப்பில் பண்ணினா. பிற்காலத்தில் அவள் அதெல்லாம் சொல்லி காட்டுறத வரும், அதெல்லாம் எடைக்கு எடை தங்கம் கொடுத்தா எனக்கு அப்படின்லாம் சொல்லுவாள். அவ்வளவு நகநட்டோட சம்பன்ன நல்லதாக பண்ணி அனுப்பிச்சா அவளை. அவளும் குடும்பத்தை நன்னா கவனிச்சுக்கக்கூடியவளாக மூத்தாளுக்கும் சேவை பண்ணிட்டு எல்லாம் இருக்கா. என்ன அவளுக்கு சதா சத்சங்கமாகவே இருக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் அபிப்பிராயம் இல்லை. ஏதோ சாமின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களே, இந்த பாண்டவனை கட்டின்னு அழுவாளோ, இவனை கும்பிட்டவா யாராவது உருப்பிட்டுருக்காளோ, அது அவளோட எண்ணம். நான் கதையில் ஒரு தடவை சொன்னேன், ஒரு ப்ரெஸ்ஸில் பாண்டவங்கனுடைய ஒரு படம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப நன்னா இருக்கேன், எனக்கு ஒன்று தரையலான்னு அவரே கேட்டார். அதனால் என்ன உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் தானே பிரிண்ட் பண்ணி எழுதாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்தேன். மறுநாள் காத்தால் ஆற்றுக்கு வந்துட்டார், இருந்தாங்க அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஏன் சார்னு கேட்டேன். இல்லை எங்கள் இதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் ப்ரெஸ்ஸுக்கு, பாண்டவங்கனையாக வச்சுருக்கேள், யாரெல்லாம் அவர் பூஜை பண்ணுறாலோ பஜனை பண்ணுறாலோ எல்லோரும் ஓட்டாண்டியாக போய்டும், பாண்டவங்கனை கும்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டானே. அட அநியாயமே. அவர் சொல்கிறார், ராமதேவர் துக்காராம் எல்லாம் கஷ்டப்பட்டாலும் ஒத்தரும் கஷ்டப்படலையா, கதையெல்லாம் சரியாக படிக்காமல் யாரோ ஓளறி இருக்கா, அதெல்லாம் கேட்காதையும். சாட்சாத்த லக்ஷ்மி நாராயணன் தானே பாண்டுரங்கன், பாண்டவங்கனை கும்பிட்டவா யாரா கஷ்டப்பட முடியுமா? அப்போ அவள் சரித்திரம்லாம் அப்படி இருக்காமேன்னு. அவள் பக்தி வேணும்னு கேட்டா, ஞானம் வேணும்னு கேட்டா பகவான் அதை கொடுத்தார். நீங்களும் நான் அதையா கேட்டுவிட போகிறோமா? நம்ம என்ன கேட்குறோமோ அதை சுவாமி கல்ப விருட்சமாக கொடுத்துட்டு இருப்பார். அதனால் அப்படி நினைக்காதீங்கன்னு சொன்னேன். அவளை அந்த மாதிரி எண்ணம் உள்ளவள். அவளுக்கு மார்த்தாண்ட பைரவரான கண்டோபாட்டு ஈடுபாடு உண்டு, அங்காள பரமேஸ்வரி அங்களாயிட்டு ஈடுபாடு உண்டு, பாண்டவங்கிட்ட ஈடுபாடு கிடையாது. ஏதோ கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். ஒரு ஆற்றுல ஒரு பாட்டி பேத்திக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கா, சாமி பகவானே நிறைய பணத்தை கொடு, நிறைய காசை கொடு அப்படின்னு குழந்தைக்கு இத்தினோண்டு குழந்தைக்கு சொல்லித்தரா அந்த வயசுலேயே. அது இதுக்கு தேவையே இல்லை. சாதுக்களுடைய பாட்டுக்களை, அவள் கீர்த்தனங்களை ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணினா நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் தானே வந்துடும். பகவானுக்கு தெரியாதா நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் கேட்குறார், ஒரு குழந்தை அம்மாட்ட போய் அம்மா உனக்கு குழந்தையாக பிறந்திருக்கேன் நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லணுமான்னு கேட்குறார். அவசியம் இல்லையே. குழந்தைக்கு என்ன பண்ணணும் தாயாருக்கு தெரியாதா? பார்த்து பார்த்து பகவான் பண்ணுவார். நம்ம வேலை அவரை பார்த்துட்டு இருக்கிறதானே. இவள் குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா.
2 பத்னிகளோட பெரியவ உடம்பு முடியாமல் இருக்கிறதோட அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வியாபாரத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். தாயாரும் தகப்பனாரும் ஒத்தொத்தரா காலகதி ஆயிட்டா, பகவத் சரணத்துக்கு போயிட்டா. பூலோபா கனகாயி 2 பேருமே மகான்கள் சரித்திரத்திலேயே இந்த மரணம்ங்கிறது மனசில் ஒரு வெறுமையை கொடுத்து அவளுக்கு ஞான வைராக்கியத்துக்கு திருப்புறதுன்னு சேஷாதிரி சுவாமியோட சரித்திரம், ரமண பகவான் சரித்திரத்துலேருந்து நிறைய பார்க்குறோம். நாம் எல்லார் வீட்லேயும் மரணம் நடக்கிறது. மரணம் நடக்காத வீடு உண்டோ? ஒரு கதை சொல்லுவா. புத்தர்கிட்ட ஊற்றி போய் தன் இறந்து போன குழந்தையோட சடலத்தை வச்சுன்னு அழுதாளாம். ஏன் அழறேனாராம். என் குழந்தை போயிடுறதுக்கு அது உயிர் கொடுங்க, எத்தனையோ பேரை கேட்டுவிட்டேன், எல்லாரும் அதெல்லாம் முடியாதுங்கிறா, நீங்கள் பெரிய மகான்கிறா, நீங்கள் என் குழந்தைய பிழைக்க வைங்கோன்னு. அதெல்லாம் பிழைக்காதுன்னு சொன்னால் அவள் ஏற்றுக்கிற நிலையில் இல்லை அந்த தாயார். அவர் சொன்னார், அதனால் என்னம்மா பிழைக்க வைக்கிறேன், கிராமத்துக்குள்ளே போ, இதுவரையிலும் மரணமே நடக்காத வீட்டிலேருந்து ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா, குழந்தைய காப்பாற்றிடுறேன்னாராம். அவளும் அவளுக்கு குழந்தை பழைக்கணுங்கிற ஒரு தாபத்தினால வீடு வீடாக போய் கேட்டாலாம். எல்லார் வீட்லேயும் ஒரு யாரோ ஒருத்தர் காலமாயிருக்கா. இப்போ 10 பேர் வீட்டில் துக்கத்தை கேட்ட உடனே ஓஹோ இதுதான் வாழ்க்கையில் சகஜம் போல் இருக்கு, இந்த குழந்தை வராது அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு ஏற்பட்டு அவளுக்கு ஞானம் சமாதானம் உண்டானதுன்னு சரித்திரம் உண்டு. அது மாதிரி யாராவது காலமானால் அது மரணம்ங்கிற சாதாரண நிகழ்வாக இல்லாமல் இது நமக்கு ஒரு நாள் நேருங்கிற எண்ணம் நமக்கு வேணும். அதுக்குள்ளே துகாராம் மகாராஜ் பின்னாடி அபங்கத்தில் பாடுறாரு, வியாபாரத்துக்கெல்லாம் ஊர் ஊராக நாங்கள்லாம் சந்தைக்கு போகிறோம், சந்தையில் போய் கடையை பிரிச்சுட்டோம்னா சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே வியாபாரம் நடத்தி லாபத்தை சம்பாதிச்சாகணும், தண்டமாக திரும்பி வரப்படாது, வியாபாரிக்கு கடமை இல்லையா? அது மாதிரி சூரிய அஸ்தமனம் போல் உன் வாழ்க்கை அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி ஐசா லாப பாந்தா காட்டி, ஐசா லாப பாந்தா காட்டி, ஐசா லாப பாந்தா காட்டி, ஐசா லாப பாந்தா காட்டி, விட்டலப்பாயி 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 படே மிட்டி, விட்டலப்பாயி 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 படே மிட்டி, நமகே தாவுட்டா உட்டி, நமகே தாவுட்டா உட்டி, ஓய ಸಂಸಾರಾಚಿ ತುಟಿ, ಓಯ ಸಂಸಾರಾಚಿ ತುಟಿ, ನಾಮ ಪರತೆ ಸಾಧನ ನಾಹಿ, ನಾಮ ಪರತೆ ಸಾಧನ ನಾಹಿ, ಜೇತು ಕರಿಸಿ ಆಣಿಕ ಕಾಹಿ, ಕರಿಸಿ ಆಣಿಕ ಕಾಹಿ, ಐಸಾ ಲಾಭ ಬಾಂಧ ಘಾಟಿ, ಐಸಾ ಲಾಭ ಬಾಂಧಾ ಘಾಟಿ, ಹಾಕಾರೋನಿ ಸಾಂಗೆ ತುಕಾ ನಾಮ ಗೇತಾ ராகோ நகா. சம்பாதிக்க வேண்டிய லாபம்ங்கிறது நாம தனம், அது கிடச்சி கொடுத்தா விட்டல் கிடச்சிருவார். உன் வாழ்க்கை முடியறதுக்குள்ள பாண்டுரங்கனை சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கோ, மற்ற எது சம்பாதிச்சாலும் நிலை இல்லை. அப்படி கிடச்சி கொடுத்துன்னு வச்சுக்கோ, ஏன் உங்கள்கிட்ட இருக்கிற கேஷை நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் உனக்கு குறையுமேங்கிற வருத்தம் வரும். ஆனால் இந்த நாம தனம் இருக்கே, எவ்வளவு கொடுத்தாலும் குறையவே குறையாது. கொடுக்க கொடுக்க அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கும். 10 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லவோ கேட்கவோ நமக்கு பக்தி அதிகரிச்சுட்டே இருக்கும், குறையவே குறையாது. இந்த பணத்தில் பிரச்சனை வரும், சண்டை வரும், தகராறு வரும், அடிதடி கொலை கொள்ளையில் கூட போய் முடியும். இந்த தனம் அந்த தனம் யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது, அள்ளி கொடுத்தாலும் நமக்கு குறையாது, சண்டை வராது, தகராறு வராது, அதெல்லாம் சமாதானம் ஆகிடுங்கிறதுனால சகல மங்கள நிதினு மாவலி சொல்லியிருக்காரு. இது அமங்கலமான நிதியாக போயிடுது. இந்த நிதி லௌகீகமாக பயன்பட்டுதுன்னா தெய்வீகமானா தான் அது மங்கள நிதி. கடையில் மாலையெல்லாம் விற்கிறா, மாலை பார்த்துன்னு போய்டுறோம், கையில் ஏதோ மாலை கொடுத்தா அதை கொண்டு போய் அங்கே கொடுக்கணும், கொண்டு போய் கொடுத்துட்றோம். அதில் ஒரு கண்ணெல்லாம் ஒத்திக்கணும்னு தோணாது. சுவாமிக்கு போட்ட மாலை எடுத்து கொடுத்துட்டா பயபக்தியாக கண்ணில் ஒத்தி ஒரு இதழ் விழுந்துடக்கூடாதுன்னு கொண்டு வரோம் இல்லையா? தெருவில் நடந்து போயின்ட்டுருக்கோம், யாரோட உடம்பையோ கொண்டு போயிருக்காங்க, எல்லாம் பூ தூவியிருக்கான், அந்த பூ பட்டுவிடப்படாதேன்னு ஜாக்கிரதையாக போகிறோம். மேலே ஒரே பூ தானே. பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பவித்திரத்தா தானே வந்துடுறது இல்லையா? வாழ்க்கையில் லௌகீக வாழ்க்கையில் ஒரு நிலையிலையும் தெய்வீகம் இருந்துடுத்துனா வாழ்க்கையே பவித்திரமாயிடுறதே.
இது சம்பாதிக்க வேண்டிய லாபம் இதுதான். மற்றதெல்லாம் டிரான்சிட்டரி, அழிவுள்ளது, போயிட்டே இருக்கும். ஞானானந்த சுவாமி அடிக்கடி சொல்வார், உள்ளதொன்றும் உள்ளதில்லை, உள்ளதினும் நாசமில்லை, நாசம் உள்ளது உள்ளதில்லை, ராமராம பாகிமாம்பர். இல்லையா? எதெல்லாம் உள்ளது நீ நினைக்கிறியோ எதுவும் சாஸ்வதமாக இருக்க போகிறதில்லை. எது சாஸ்வதமாக இருக்கோ அதுக்கு அழிவே கிடையாது. அழிவு இருக்கிறது எதுவும் நிலைக்க முடியாதுங்கிறதுனால நிலையான பதத்தை அடையிறதுக்கு ஒரே உபாயம் ராம 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 நாம சொல்லுங்க. சுவாமியோட வாக்கு, ஞானானந்த சுவாமி வாக்கு. அம்மா அப்பா காலமாயிட்டா மனசில் ஒரு வெறுமையும் விரக்தியும் உண்டானது. ஆனாலும் தொடர்ந்து கர்ம யோகியாக தான் பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணிகிட்டே இருக்கார். மன்னி காலமாயிட்டா, அண்ணாவோட தர்ம பத்தினி. அண்ணா இதுக்கு தான் காத்துட்டு இருந்தார். இனிமே நமக்கு பந்தம் இல்லை அப்படின்னு காரியம் முடிஞ்ச உடனே தீர்த்தாடனை கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. வாழ்க்கையில் சுகம் துக்கம்னு ரெண்டும் மாறி மாறி தான் வரும், தவிர்க்க முடியாது. குளிர் வருது, அப்புறம் வெயில் வருது, மழை பொழிகிறது, அப்புறம் வறட்சி வருது. இப்படி மாறி மாறி தான் இருக்கும். அது வாழ்க்கையுடைய இயல்பு. எந்த நிலையிலையும் மாறாது இருக்கக்கூடிய ஸ்தித பிரக்யன்கிற நிலையை கிருஷ்ணன் சொல்கிறாரு கீதையில். அது நாம சங்கீர்த்தனத்தினால அடைய முடியும்னு காட்டுறதுக்கு தான் இவன் அவதாரம் பண்ணியிருக்கிறதுனால சுகதுக்கங்களில் மாட்டிக்கிறாப்பில் ஒரு லீலை பண்ணி நாமாவனால் வெளியில் வர்றதையும் அவளே பண்ணி காட்டுவான். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் அவள் லைஃபே. அம்மா அப்பா காலமாயிட்டா, மன்னி போயிட்டா, அண்ணாவும் விட்டு விட்டு கிளம்பிட்டார். சின்ன வயசுலேயே குடும்ப பாரம் ஏற்றுக்கிறாப்பில் ஆயிடுத்து. ஆற்றுல பெரியவான்னு ஒருத்தர் இருந்தால் அவாட்ட சொல்கிறதுங்கிறது ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம். யாருமே இல்லைங்கிறது ஒரு வெறுமை ஏற்பட்டு போய்டுறது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கரைய ஆரம்பிச்சது, வியாபாரம் நஷ்டமாக ஆரம்பிச்சது. பக்தாளுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருதே, அதனால் பக்தி பண்ணினா கஷ்டம் வந்துடுமோ நம்ம நினைக்கவே வேண்டாம். அவளை மாதிரி பக்தி நம்ம பண்ணிடவே முடியாது, அதனால் நமக்கு அந்த கஷ்டம் வராது. பகவானோட வைபவம் வேணுமா, பகவான் வேணுமானா பகவான் தான் வேணும்னு நினைக்கிறவா சாதுக்கள். அதனால இது வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அது அவளை விட்டு விலகி போகிறது. ரெண்டும் ஒன்றா இருக்கவே முடியாது. இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லைன்னு வருது. அப்போ எதுக்கு பக்தி பண்ணணும்னு ஒரு பயம் வந்துடுமேன்னா, லௌகீகத்தை தியாகம் பண்ணி தான் பகவத் சாட்சா்காரத்தை அடைகிறா. ஆனால் அவள் ஒத்தர் பண்ணுற தியாகம் தலைமுறை தலைமுறையாக கோடி ஜனங்களை காப்பாற்றுறது. அவ்வளோ வெறும் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான சாதனை அவள் பண்ணிடுறா. அந்த சாதனையை நினச்சின்னு இருந்து அவள் காட்டின வழியில் இருந்தாலே போகிறோம். அவள் வாழ்ந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது. அது அவள் சொல்லவும் இல்லை. தப்போ உனக்கு சுவாமிகிட்ட கேட்டா, நீங்கள் இவ்வளவு தபசு இவ்வளவு நிஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, எங்களால் சத்த நேரம் உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி பகவான் நினைக்க முடியல, எங்களுக்கெல்லாம் கதி உண்டான்னு கேட்டா. சுவாமி சொன்னார், ஒரு தாயார் வீடு வீடாக போய் மாவரைச்சு குழந்தைகளை காப்பாற்றினாலாம், குழந்தைகளை மாவரைக்க விடுவளோ அப்படின்னாராம். அதனால் இத்தனை சாதனையும் சாதுக்கள் பண்ணினது, மகான்கள் குருநாதாள் பண்ணின தபஸெல்லாம் யாருக்குன்னா நமக்கா. சாரதா தேவி அம்மா சொல்கிறா, குருமகாராஜ் அத்தனை தபஸும் பண்ணிட்டார், அத்தனை சாதனையும் பண்ணிட்டார். நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டாம், பண்ணவும் முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ராமகிருஷ்ணான்னு சொல்லணும், அவ்வளோதான்ட்டார். இந்த நாமாவை சொன்னால் அது அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ இவாளோட வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த கஷ்ட நஷ்டங்கள், வைராக்கியம், தியாகம் எல்லாம் பார்க்குறோம். இது பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இவ்வளோ வைராக்கியம் நமக்கு வரப்போகிறதில்லை. ஆனால் பகவத் பக்தி பண்ணினா எப்பேற்பட்ட ஒரு நிலை வாழ்க்கையில் கிடைக்குங்கிறத இந்த சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நஷ்டம் தொடர்ந்து வருது. வியாபாரம் நொடிச்சு போன நிலை. எவ்வளவு சொத்து இருந்தாலும் எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? கடன் வாங்க நிலைமை ஏற்பட்டது, கடன் திருப்பி கொடுக்க முடியாத நிலை. இவர்கிட்டேருந்து வாங்குறவா யாரும் இவருக்கு திருப்பி தரமாட்டேங்கிறா. திருப்பி தரலேங்கிறத இவர் யாருக்கு தரணுமோ அவள் வீட்டு வாசலில் கேட்குறாப்புல இவருக்கு போய் கேட்க சங்கடமாக இருக்கு. இவர் மனசு அவ்வளோ மென்மையானது. நேற்றுக்கு பாடி நம்ம மிருது சுபாகிய நவநீத, அப்படி தானே மனசு அவருக்கு. எனக்கு பணம் தர வேண்டியவன் ஒருத்தனை எதிர்க்க வந்தானா, அவன் எதிர்க்க நான் நடமாடினேன்னா என்னை பார்த்துடும் சங்கடப்படுவான்னு முகத்தை மூடின்னு போவாரான். இவர் யாருக்கு தரணுமோ அவன் வந்தானா அவன் வெய்யட்டும்னு நிற்பாரான். அது மாதிரியான ஒரு மனசு அவருக்கு.
ரொம்பவும் சிரமதசை வந்துடுத்து. பிறந்தாத்தேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உதவி வந்தது ஆவலிக்கு. அதுவும் நிற்கலை. எத்தனை நாளைக்கு? தம்பி குடும்பத்தை பார்த்துக்கணும், தன் குடும்பத்தை பார்த்துக்கணும். யார் எப்போ என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு வீடாக அப்பா வச்சுட்டு இருந்திருக்கார். எனக்கே இல்லையே உனக்கு எதுக்குன்னு அப்படி சொல்லக்கூடிய மனசு இவாளுக்கு வராது. பின்னாடி சரித்திரத்தில் வரப்போகிறது. கொடியில் இருக்கிற ஒரு புடவையும் எடுத்து கொடுத்துட்டாருன்னு சரித்திரத்தில் வரப்போகிறது. தனக்குன்னு ஒதுக்கிக்கவே தெரியாது. அவளுக்கு பழமொழி எப்படி தெரியுமோ, தனக்கும் மிஞ்சி தான தர்மம். தனக்கும் மிஞ்சி தான் தான தர்மங்கிறது இல்லை அவளுக்கு. அதனால் இப்படி ஒரு தாராள மனசோட உதார குணத்தோட தயவோடு இருந்ததுனால சாமர்த்தியம் இருக்குது, நன்னா வியாபாரம் பண்ணக்கூடியவர் தான், அப்படியெல்லாம் செழிப்பாக குடும்பத்தை நடத்தினவர் தான். எல்லாம் குறைஞ்சி 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 ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை வந்துட்டுருக்கு. அவளி ரொம்ப சத்தம் போட்டான். ஊர்க்காரெல்லாம் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. என்றைக்கு அந்த கருப்பனை கும்பிட்றதை நிறுத்த போகிறாலோ அன்றைக்கி தான் நீங்கள் உருப்பிட வேணாவ. காளியாம்பா கருப்பன் இந்த பாண்டுங்கனை கும்பிடவே கும்பிடாதீங்க. அவனை கும்பிட்டவா யாரும் உருப்பிட்டதே இல்லை. எனக்கும் கொஞ்சம் எங்கள் ஊரில் புராணமெல்லாம் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கேன். யாரோ பிரகலாதன்னு ஒரு பையன் ரொம்ப பக்தி பண்ணானா, அப்பனையே கொண்டுட்டானவே அவன். இவனையா போய் நம்புறது? புராணங்கள்லாம் வேறு விதமாக சொல்கிறாங்க. பகவானை நம்பப்படாது, பக்தி பண்ண வேண்டாம், குடும்பத்தை பாருங்கள். ஊர்க்காராலும் அவருக்கு அப்பப்போ புத்தி சொல்லுவாள். அவர் இந்த காதில் வாங்க மாட்டார். இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுலையும் என்னை இப்படி பண்ணிட்டியே பகவானேன்னு கேட்கவே இல்லை, நாமஸ்மரணையை விடவே இல்லை. சோதனைங்கிறது தெரியும், ஆனாலும் பகவன் நாமாவையும் சத் சங்கத்தையும் விடாமல் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் 4 எருதுகளோட தானிய மூட்டையெல்லாம் ஏற்றி ஒரு வண்டி போட்டு அனுப்புகிறா ஆவளி. இவர் சாமர்த்தியம் இல்லை, ஏதாவது யாராவது கேட்டால் கொடுத்துடுவார், காசு தரேன்னு திரும்பி வந்துடுவார்னு தெரியும். அதனால் அவாட்டெல்லாம் கூட போகிற வியாபாரிகள்லாம் சொன்னால், எங்களா அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எங்கள் ஆத்துக்காருக்கு சமத்து போகாது பாவம், யாராவது கேட்டால் கொடுத்துடுவார், எல்லாருக்கும் பரிதாபப்பட்ட எங்களுக்கு பரிதாபப்படுறவா யார்? அதனாலே இவரை பத்திரமாக கூட்டின்னு போய் சாமர்த்தியமே வியாபாரம் பண்ணுறாப்பல பார்த்துட்டு வாங்க. அவள்லாம் சொல்கிறா, துக்காராம் இப்படி சொல்லியிருக்கா அவங்க ஆற்று மாமி, அழிச்சுட்டு போகிறோம், இந்த காதில் நாராசமாக ஏதோ பஜனை பண்ணிகிட்டே இருக்கே, அது மட்டும் பண்ணாதே, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஏதாவது உலக விஷயங்கள்லாம் பேசுவோம், பேச முடிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஏதோ பாட்டு பாடுறேன், கேட்டால் நாமதேவர்துங்கிற கபீர் தாசர்துங்கிற, இதெல்லாம் எங்களால் கேட்க முடியலப்பா. இனிமையான பகவன் நாமாவா உங்களுக்கு பிடிக்கல? ஆமாம், அது சொல்லி பாருங்க, எவ்வளோ நன்னா இருக்கும். சொல்லி பார்க்கலாமே. ஓஹோன்ற இந்த குடும்பம் இப்போ ஓட்டாண்டியாக போய் நிற்கிறிய, எல்லாம் பாண்டுறவங்க பக்தி தான் காரணம். நாங்களும் அப்படி எல்லாத்தையும் அழக்கணுமா? எங்களுக்கு அப்படி தேவையில்லை. ஆனால் அவர் நிறுத்தலை. அவர் எப்படி இருப்பார் அப்படி தானே இருப்பார். போகிற வழியில் இந்த 4 எருதுகளில் 3 எருது உடம்பு முடியாமல் வியாதி வந்து போயிடுத்துன்னு சரித்திரம் சொல்கிறது. ஒரு எருதும் அந்த வண்டியும் வச்சுட்டு மூட்டையை வச்சுட்டு போயிட்டு இருக்க. கூட வர வியாபாரிகள் சொன்னால் பஜனை பண்ணாதேன்னு கேட்க மாட்டேங்கிறான். பஜனையை நாராசம்னு சொல்லுவாடுன்னு சொல்கிறவா இருக்கா, இன்றைக்கும் இருக்கா, இன்றைக்கும் இருக்கா. பஜனை மேளா நடக்கிறது, அந்த இது ஆஃப் பண்ணுங்க, எங்களால் தூங்க முடியல, டிவி பார்க்க முடியல, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து நம்மள்ட்ட பேசுகிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப வருஷம் முன்னாடி சென்னையில் ஒரு இடத்துல வாரம் பஜனை பண்ணிருந்த இடத்து பக்கத்தில் இருந்த ஒரு பிரபலமான மனுஷன் கோர்ட்டில் கேஸ் போடுவேன், பஜனை பண்ணக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் மைக்கு இல்லாமல் நடக்கிற பஜனைக்கு எனக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு. அதை நடத்துகிறவர்களையும் ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சவர் இருந்ததுனால, நீ கேஸ் போட்டுக்கோ, எங்களோட பில்டிங்குள்ளே பகல் நேரத்தில் மைக்கு இல்லாமல் நாங்கள் பஜனை பண்ணுறோம், எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குன்னு விட்டார். அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா. ஆனால் அரசியல் கட்சி மைக்கை போட்டுன்னு அலறினா யாரும் கேட்க மாட்டா, சினிமா பாட்டு அலறினா யாரும் கேட்க மாட்டா. நாம சங்கீர்த்தனத்தை இடைஞ்சல்னு சொல்கிறவன் இருக்கா, உலகத்தில் இன்னும் இருக்கா. ஏன்னா அத்தனை பாபம் இருக்குது, அந்த நாமாவை கேட்க விட மாட்டேங்கிறது, அத்தனை பாபம் இருக்குது, நாமாவை சொல்ல விட மாட்டேங்கிறது இல்லையா. வியாபாரிகள்லாம் விலகி போயிட்டா, இவர் மாத்திரம் போயின்னு இருக்கார். போகிற இடத்துல வழியில் மழை பொழிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஆகாசத்தில் கருமேகங்கள்லாம் திரண்டு இருக்கு. சாதுக்களுக்கு எப்படி தோணும்னா, அச்சுச்சோ மழை பொழிஞ்சிருமே அப்படின்னு தோணாது. நீலமேக சியாமலன்னு சொல்கிறாளே, இப்படித்தானே இருப்பான் அவன்னு தோணும்.
இந்த நிறம் என் விட்டலோட நிறம் இல்லையா, பாண்டவங்களோட நிறம் இல்லையான்னு தோணும். அப்படி நடுவில் மின்னல் வெட்டும் பொழுது அவனோட பீதாம்பரம் இப்படி தானே இருக்கும்னு தோணும். பகவன் நாம ஸ்மரணை வந்துடுத்து அந்த ஒரு எருதையும் எடுத்துன்னு இந்த வண்டியில் தானிய பையை வச்சுட்டு போகிறத தன்மயமாயிட்டார் துக்காராம் மகாராஜ். ஹரே முராரே மது கைட்டபாரே, ஹரே முராரே மது கைட்டபாரே, கோவிந்த கோபால முகுந்த சௌரே, கோவிந்த கோபால முகுந்த சௌரே, அனந்த ஸ்ரீதரா கோவிந்த கேசவா, அனந்த ஸ்ரீதரா கோவிந்த கேசவா, முகுந்த மாதவா நாராயண ஹரே, முகுந்த நாராயண ஹரே, முகுந்த மாதவா நாராயண ஹரே, முகுந்த மாதவ நாராயண ஹரே, தேவகீ தனயா கோபிகா ரமண, தேவகீ தனயா கோபிகா ரமண, பக்த உத்தாரண த்ரிவிக்ரம ஹரே, பக்த உத்தாரண திரிவிக்ரம ஹரே, மகர குண்டலே ஸ்ரவணி சோபதி, மகர குண்டலே சோபதி ஸ்ரவணி, மகர குண்டலே ஸ்ரவணி சோபதி, மகர குண்டலே ஸ்ரவணி சோபதி, ஏகாவளி தீப்தி தேஜ பாரே, ஏகாவளி தீப்தி தேஜ பாரே, நாமாமணி तुझे न कणच पारे, नामामणि तुझे न कणच पारे, बजा निरंतर सर्व काळ, भजा निरंतर सर्व, राम कृष्ण विठाई सीता राधा रखमाई, राम कृष्ण विठाई सीता रखुमाई, राम कृष्ण विठाई सीता राधा रखमाई, राम कृष्ण विठाई सीता राधा रखुमाई, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल, 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 विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल. வண்டி ஓட்டின்னு இருக்கோங்கிற பிரஜை இல்லை, நம்ம சரியாக பிடிக்கலன்னா அந்த மாடு என்ன ஆகுமோங்கிற நினைவில்லை, சரீர உணர்வே இல்லை, கையை தூக்கின்னு ஹரே முராரேன்னு பாட ஆரம்பிச்சுட்டேன். இவருக்கு அபங்கம் எழுதக்கூடிய ஒரு காலகட்டம் வரல தனக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்களுடைய அபங்கங்கள் தான் பாடினார்னு சரித்திரம் சொல்கிறது. நாமதேவரோட அவதாரமே தானே இவர். மின்னல் வெட்டித்து இடி இடிச்சது, மாடு மிரண்டது, வண்டி கவுந்துடுத்து, இருட்டு, பாதை தெரியல, எங்கேயோ ஒரு பக்கம் விழுந்துட்டார், உடம்பெல்லாம் ஸ்நாச்சி போயிடுது, மாடு எங்கேயோ கிடக்கு, மூட்டை எங்கேயோ கிடக்கு, வண்டி எங்கேயோ கிடக்கு, ஒன்றுமே தெரியல. கொஞ்ச நேரம் ஆச்சு பிரஜை வரத்துக்கு. பாதையில் யார் மனுஷாலே இல்லை, மழை கொட்டுறது, யாரும் உதவிக்கு இல்லையே. நான் ஒன்றை தவிர யாரை கூப்பிடுவேன்? दीनबंधु विठला विठला दया सिंधु विठला पांडुरंग विठला हरी पंढरपुर विठला दीनबंधु विठला विठला दया सिंधु विठला.
பக்தி மகாராஜ் பாடியிருக்கார். அநாதாச்ச நாதா தீனாச்சா தயாளா பக்தாச்சா கிருபாளா பாண்டுரங்கா. அநாதநாதன்னு உனக்கு பேர் இருக்கே, அநாதைகளை காப்பாத்தினா தானே அந்த பேர் நிற்கும். நிர்கதியா இருக்கேனே பாண்டுரங்கான்னு கதர்றார். யார் யா வழியில போற பாதையில் பஜனை பண்ணிட்டு ஏந்திரியா யார் யாது அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது. யாரோ ஒருத்தர் நிற்கிறான், ஏற்கனவே இருட்டு, ஆள் வேற கருப்பு, அவன் உடுத்தின்னு இருக்கிற வஸ்திரம் தான் மின்னல் வெட்டில் தெரியறது. அந்த தேகு கிராமம், துக்காராமன் வியாபாரிப்பா, பாதை தெரியல, விழுந்துட்டேன், மாடு எங்கேயோ இருக்கு, மூட்டை எங்கேயோ இருக்கு. சரி அப்படின்னு கை கொடுத்து தூக்குறான். அவன் தானே கை கொடுத்து காப்பாற்றணும், கை கொடுத்து தூக்குறான். வண்டி எடுத்துன்னு வந்து மாட்டை பூட்டி அந்த மூட்டையை ஏற்றி, வா கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறேன், வா நீ வண்டிக்கு பின்னாடி வா, நான் முன்னாடி போகிறேன், பிடிச்சிக்கோ வண்டியை பிடிச்சிக்கோ. இந்த நிர்கதியான நிலையில் யாரையும் என் சுவாமி அனுப்பிச்சுட்டாரே. அநாதநாதா தீனபந்தோன்னு நினைச்ச மாத்திரத்தின்னா உதவி கிடைக்கிறது. சத்குருநாதன் மேலே பாட்டு உண்டு. என் மனத்துதித்தவனே தபோவனத்திருப்பவனே, என் உள்ளத்தில் உன்னை ஒரு கணத்தில் நினைத்தார் அனைத்தும் தருபவனே. என் மனத்துதித்தவனே தபோவனத்திருப்பவனே, என் உள்ளத்தில் உன்னை ஒரு கணத்தில் நினைத்தார் அனைத்தும் தருபவனே. நினைச்ச மாத்திரத்து அனுகிரகம் கிடைச்சிடும். குருநாதர்கிட்டையும் பகவான் கிட்டையும் நினைச்சுட்டேன், கதி இல்லையே நினைச்சுட்டேன், யாரையும் அனுப்பிச்சுட்டியே. இந்த இருட்டில் மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒருத்தன் வந்து என் மூட்டையை தூக்கி மாட்டை கொண்டு வந்து வண்டியில் பூட்டி என்னையும் ஆதரவாக கூட்டின்னு போகிறானே. நான் முன்னாடி போகிறேன், நீ வண்டியை பிடிச்சிட்டு பின்னாடி வா, மெதுவாக போகிறேன் அப்படின்னு போகிறான். யாரோ தெரியலையே. தேகுக்கு வந்துட்டா இந்திராணி நதி கரை புரண்டு ஓடுறது. ஐயோ இந்த வெள்ளத்தில் எப்படி போகிறது? மாட்டை கூட்டின்னு போகணுமே, வண்டியை கூட்டின்னு போகணுமே, தானியம் மூட்டை எடுத்துன்னு போகணுமே, பரிசல்காரனும் யாரும் இந்த நேரத்தில் இருக்க மாட்டானே, எப்படி போகிறது? ரொம்ப வெள்ளமாக இருக்கும் போல் இருக்கே. ஆமாம்மா நீ இங்கே இரு, ஆழம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆச்சாரியால் சொன்னார், அலை அடிக்கிற பவசாகரமே இடுப்பளவுக்குன்னு காட்டுறாங்கிறார். பிரமாணம் பவாத்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராப்யாம் ரிபோயேன் தஸ்மாத் விதாதுர்வசத்யை கிருதோ நாபிகோச பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். மூழ்கடிக்கக்கூடிய பவசாகரம்ங்கிற சம்சார சாகரமே என் பக்தாளுக்கு இடுப்பளவுன்னு காட்டுற சுவாமி இந்திராணி நதியில் ஆழம் பார்க்குறேங்கிறான். அப்படி பார்த்துட்டு ஒன்றும் ஆழம் இல்லை, போகலாம், வண்டி பத்திரமா பிடிச்சிண்டு வா அப்படின்னு சொல்கிறான். மகிபதி மகாராஜ் எழுதுறார், சுதர்சன ஆழ்வார ஆக்ஞை பண்ணினான பகவான் அடியில் இருந்து தாங்கிக்கோன்னு. அவர் கீழே இருந்து தாங்குறாராம். நான் போகிறேன், பின்னாடியே வா, அண்ணன் காலை வச்சுடாதே அப்படின்னு வண்டி எடுத்துன்னு போகிறான். பின்னாடியே வர ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அதை மழை கொட்டுறது, மின்னல் வெட்டுறது, கரை புரண்டு ஓடுறது, கால் கூட நனையலையே, இது என்னது, யாருமே அது வரல யாரோ ஒருத்தன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போ அப்படி அவனை பார்க்குறார், யாரோ ஒரு கிராமத்துக்கார மாதிரி தெரிஞ்சான் ஒரு நிமிஷம். அப்புறம் அவனுக்கு ஒரு விளையாடணும் போல ஒரு கருணை வந்துடுத்தான், ஒரு மின்னல் வெட்டித்தான். ದಗ ದಗ ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ, 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 ಪೀತವಾಸಧಾರಿ ಪ್ಯಾರಿ, ಪೀತವಾಸಧಾರಿ ಪ್ಯಾರಿ, ಪೀತವಾಸಧಾರಿ ಪ್ಯಾರಿ, ಪೀತವಾಸಧಾರಿ ಪ್ಯಾರಿ, ಯಶೋದಾನಂದ ದುಲಾರಿ, ಯಶೋದಾನಂದ ದುಲಾರಿ, ದಗ ದಗ ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ, 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 ಮುಖ ಮೇ ಮೃದು ಮುಸ್ಕಾನ್, ಮುಖ ಮೇ ಮೃದು ಮುಸ್ಕಾನ್, ಮುಖ ಮೇ ಮೃದು ಮುಸ್ಕಾನ್, ಮುಖ ಮೇ ಮೃದು ಮುಸ್ಕಾನ್,
ಮೇಘಶ್ಯಾಮ್ 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 ದಗ 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 ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ ದಗ ದಗ ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ ದಗ ದಗ ಜ್ವಲಿತ ಮಕರ ದಗ 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 ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ ತಿಲಕ ಸುಗಂಧ ಕಸ್ತೂರಿ ತಿಲಕ ಸುಗಂಧ ಕಸ್ತೂರಿ ಅಲಗ ಚರಣ ಜಗಜೇತಿ ಅಲಕ ಚರಣ ಜಗಜೇಡಿ ಅಲಕ ಚರಣ ಜಗಜೇತಿ ಅಲಕ ಚರಣ ಜಗಜೇಡಿ ಗೀತವಾಸಧಾರಿ ಪ್ಯಾರಿ ಗೀತವಾಸಧಾರಿ ಪ್ಯಾರಿ ಯಶೋದಾನಂದ ದುಲಾರಿ ಯಶೋದಾನಂದ ದುಲಾರಿ ದಗ ದಗ ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ 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 ದಗ 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 ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ ದಗ ದಗ ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ ದಗ 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 ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ ದಗ ದಗ ಜ್ವಲಿತ ಮಕರ ಕುಂಡಲಧಾರಿ 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 பார்க்கிறார் ஆச்சரியமா அந்த மின்னல் வெட்டுல தக தக ஜுவலித மகர குண்டலதாரி மகர குண்டலம் தெரியறது ஆஹா விட்டலா அது பீதாம்பரம் தெரியறது அப்படி திரும்பி பார்த்து சிரிக்கிறான் திலக சுகந்த கஸ்தூரி திருவடியை பார்க்கிறார் அலக்கு சரண ஜகஜேடி பீதவாசதாரி பியாரி யசோதானந்த துலாரி முக்குமே மிருது முசுக்கான் அழகா சிரிக்கிறான் திருவடிகளை நூப்புறத்தோட ஆஹா என் விட்டலே பாண்டுரங்கானார் ஏன்பா கத்துற நீ பாண்டுரங்கன் தானே நான் பாண்டுரங்கன் இல்லையா நான் வழிபோக்கன் இல்லை இல்லை நீ விட்டல் தான் ஒரு க்ஷணம் விட்டலா தெரிகிறான் ஒரு க்ஷணம் வழிபோக்கனா தெரிகிறான் நீ எப்போ பார்த்தாலும் அந்த பாண்டவங்கன் பேரை சொல்லிட்டு பைத்தியமாக கிடைக்கிற அதனால வண்டியை கவுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் உன்னை தூக்கி விடுறதுக்கு வந்துடுறேன் சும்மா நம்ப முடியல அவரால் ஏதாவது கத்தினேன்னா விழுந்துடுவேன் நதியில் பேசாமல் இரு நதி கடந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போனான் வீடு எங்கேன்னா அவளுக்கு ஒரே பயம் பாவம் அவளை மாதிரி ஒரு பத்திவர்த்தியை பார்க்கவே முடியாது அப்பேற்பட்ட அன்பு என்ன ஆத்துக்காரரே தெய்வம் நினைக்கிறவள் பூஜையும் பண்ணுவா பூசையும் போடுவா ரெண்டும் உண்டு நல்லா கோபப்படுவா வெய்வா ஆனால் அவர் சாப்பிடாம சாப்பிட மாட்டா அவர் எத்தனை நாள் பட்டினியோ அத்தனை நாள் பட்டினி கிடப்பா அவர் எங்கே இருந்தாலும் தேடி போய் ரொட்டி கொடுத்துட்டு வருவா அவளுக்கு தெய்வமே அவர் தான் ஆனால் கொஞ்சம் கோபமான பக்தி அவளோட பக்தி இந்த கொட்டுற மழையில் இந்த அசட்டு மனுஷன் எங்கே போச்சுன்னே தெரியலையே வியாபாரம் பண்ணிட்டு திருப்பி வர போகிறதா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு திருப்பி வர போகிறதான்னு தெரியலையே கவலைப்பட்டு இருக்கா பொருள் நஷ்டமானாலும் பரவாயில்ல இந்த மனுஷன் திரும்பி வரணுமே பத்திரமா கண்டோவா அங்களாயி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா வந்துட்டாளான் 3 மாடு போயிடுத்துமா ஒன்று தான் இருக்குது இந்த மூட்டையை காப்பாற்றின்னு வியாபாரம் பண்ண முடியல வந்தால் பொருள்னு ஆகிடுத்து மற்றவள்லாம் அவள் கிளம்பி போயிட்டா சரி பரவாயில்ல உள்ளே வாங்குவோம் நான் எப்படி வந்தாள் இந்த மழையில் இந்திராணி எப்படி தாண்டினாள் அது ஏன் கேட்குறப்போ ஒரு வழிபோக்க நாட்டம் ஒருத்தன் வந்தான் இந்த வரேன் மூட்டை இறக்கி வச்சுருக்கா அங்கே நின்றுட்டுருக்கான் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஆளை காணும் கிளம்பி போயிட்டேன் ஆஹா என்னை ஏமாத்திட்டியே உன்னை தவிர என்னை காப்பாற்றுறதுக்கு வேறு யார் வருவா யாரால் முடியும் அப்பா இப்படி கருணை பண்ணினியேன்னு அழறார் எதுக்கு வாசலை நிற்கிறேன்னு அவன் நம்ப போகிறது இல்லை சொன்னான் என் விட்டல் வந்தான் மனசு பூரா அந்த தரிசனமான பிரமிப்பிலேயே இருக்கு அவருக்கு இன்னும் தொடர்ந்து வியாபாரங்கள் பண்ணுறார் ஒன்னொன்றுத்தையும் என்னென்ன நஷ்டங்கள் ஏற்பட்டதுன்னா பணம் நஷ்டமாச்சு பக்தி லாபமாச்சு பொருள் போச்சு மெய்ப்பொருள் வந்துடுத்து அற்புதமான வியாபாரம் இது ஒரு விதமான டிரான்சாக்ஷன் இந்த அல்பத்தை கொடுத்துட்டு எது மகத்தோ அதை வாங்கிவிட்டார் விலைக்கு வாங்கிவிட்டார் அந்த சரித்திரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்
युगे 28 विटेवरी उभा वामांगी रघुमाई दिव्य शोभा कुंडलिकाचे भेटे पर ब्रह्मालेगा धरणी वागे भीमा उत्तरी जगा जय देव दे पांडुरंगा हरि पांडुरंगा रघुमाई वल्लभ राईचा वल्लभ पावे ज्वलगा आषाढी घाटी की भक्त जन घेती चंद्रभागे तीरी स्नान जो गणती दर्शन हेळ मात्र तय होया मुक्ती यजवासी रामदेव पावे हो वाळती जय देव जय पांडुरंगा हरि पांडुरंगा रघुमाई वल्लभ राईचा वल्लभ पावे ज्वलगा जय कुंडलिका वरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की ஜெய். கோவிந்தபுரம் பாதுகா மண்டபத்துக்காக நடத்தப்படக்கூடிய இந்த சத் சங்கத்தில் எல்லாரும் பூரணமாக கலந்துண்டு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை இதுக்கு பண்ணும்படியாக உங்களை கேட்டுக்கிறேன். ஒரு சத் சங்க மண்டபங்கிறது பெருசாக கட்டப்பட்டால் நிறைய பக்தாள் வந்து கலந்துக்க முடியும். ஊருக்கு ஊர் என்ன தேவைன்னா கோவில்கள் வேண்டாம், நிறைய கோவில் இருக்குது. இனிமேல் இருக்கிற கோவிலை பார்த்துட்டா போகிறோம், புதுசாக கோவில் கட்ட வேண்டாம். பஜனை மட்டங்கள் நிறைய வேணும், பேட்டைக்கு பேட்டை தெருவுக்கு தெரு வேணும். அங்கே பக்தாள் உட்காந்து நான் வீடுகளில் இன்றைக்கி பண்ண முடியல. ஒரு பக்கம் டிவி அலறது, இல்லை ஒரு பக்கம் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கா, வீட்டில் இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி சத்சங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. அதனால் எல்லாருக்கும் இன்றைக்கி நாமசங்கீர்த்தனம் தான் ஆனந்தத்தையும் சாந்தியும் கொடுக்குங்கிறதுனாலே அப்படி பஜனை மட்டங்கள் நிறைய உண்டாகணும், நிறைய சத்சங்கம் நடக்கணும். அத்தனை பேர் வாழ்க்கையிலும் எல்லா க்ஷேமமும் உண்டாகணும்னா இது மாதிரியான நிறைய நாமத்வார் சத்சங்கங்கள் உண்டாகணும். அப்படி கோவிந்தபுரத்தில் போதேந்திர சுவாமியோட சன்னிதானம் இருக்கிற தெருவுக்கு அடுத்த தெருவிலே அக்ரஹாரத்தில் ஞானானந்த பாதுகா மண்டபம் கட்டப்பட்டு 2015 வருஷத்தில் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளும் முரளிதர சுவாமிகளும் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி ஆரம்பித்து வச்சா. ஞானானந்த குருகுல ஸ்தோத்திர பாராயணம் 2 வேளையும் நடக்கிறது, நித்திய அன்னதானம் நடக்கிறது, ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷன் சென்டர் நடக்கிறது. அந்த டியூஷனோடு சேர்த்து நம்மளுடைய சம்ஸ்காரங்களும் ஸ்தோத்திரங்கள் பாட்டுக்கள்லாம் சொல்லித்தரப்படுறது. நவராத்திரி சந்தர்ப்பங்களில் வஸ்திரதானம் உண்டு, அன்னதானம் வஸ்திரதானம் வித்யாதானம் ஞானதானம் எல்லாம் நடக்கிறது. இது மாதிரி நடக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நம்மளுடைய கைங்கரியம் இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். கோவிந்தபுரத்துக்கு எல்லாரும் அவசியம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்கோ. உங்களான ஆன கைங்கரியத்தை லட்சமும் கோடியும் கொடுக்கணும்னு இல்லை. தபோனத்தில் குருநாதர் கேட்பார், லட்சமா லட்சியமாம்பார். ஆனால் லட்சியம்தான் முக்கியம். அது நடக்கணுங்கிற லட்சியம் வேணும், எல்லாரோட பிரார்த்தனையும் ஆசீர்வாதமும் வேணும். மொத்தமாக கொடுக்க முடிஞ்சவா மொத்தமாக கொடுக்கலாம், மாதமாக கொடுக்குறேன்னா மாதமாக கொடுக்கலாம் இல்லையா. ஆஞ்சநேயர் கொண்டு வந்த பாறையும் ராமர் ஏற்றுண்டார், அணிலோட மண்ணையும் ஏற்றுண்டார் இல்லையா. அதனால் யார் எத்கிஞ்சது எது கொடுத்தாலும் சுவாமி ஏற்றுப்பார். அத்தனை பேருக்கும் புண்ணியம் உண்டாகும், க்ஷேமம் உண்டாகும். இது மாதிரி நிறைய சத்சங்கங்கள்லாம் நிறைய நடக்கணும், எல்லா ஊர்களையும் நடக்கணும். கோவிந்தபுரம் மாதிரி அது நாம கேந்திரம், ஊர் பூரா புண்ணிய பூமி. கோவிந்தபுரியும் அகம் பிரணமாமின்னு ஒரு கீர்த்தனமே அண்ணா பாடியிருக்கார், அந்த ஊருக்கே ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஆனால் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி. அந்த இடத்துக்கு வர்றதுனாலேயே என்ன நடக்குமா, அந்த போதேந்திர சுவாமின்னு ஒருத்தர் இருக்காராமேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு காதில் பட்டுடுத்துனா, எஸ் ஸ்மரண மாத்திரேன நாம பக்தி ஹி பிரஜாகித்தே, நினைக்கிற மாத்திரத்தை நாம பக்தி தரக்கூடிய ஒரு பெரிய மகானங்க உட்காண்டு இன்றைக்கி நாம சொல்லிட்டு இருக்கார். அவரோட கருணையால் நிறைய சன்னிதானங்கள் வந்திருக்கு. நம்ம சத்குருநாதர் சன்னிதானமும் அங்கே இருக்குது. அவசியம் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும். மே மாதம் 29, 30, 31, ஜூன் 1 4 நாளும் இந்த 3 குருநாதாள் சன்னிதானத்துக்கும் சேங்கனூருக்கும் சேர்த்து ஒரு குருத்திரைய தரிசன யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது கடைசி நாள் அன்றைக்கி இந்த நோட்டீஸ் விவரங்கள் தரேன். எல்லாரும் அந்த யாத்திரையிலையும் வந்து கலந்துக்கலாம், இந்த இடத்த தரிசனம் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் அவசியமாக இந்த பாதுகா மண்டபத்துக்கும் இந்த சமூக சேவைக்கு ஒரு ட்ரஸ்ட்டு, லோகோபகார ட்ரஸ்ட்டு, குரு லோகோபகார ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது. குரு விட்டல் சேவா ட்ரஸ்ட்டுங்கிறது இந்த பாதுகா மண்டபம் கட்டுறது. வருஷா வருஷம் சென்னையில் நங்கநல்லூரில் கணேஷ் மண்டலிங்கிற இடத்துல நாம சங்கீர்த்தன உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. வருஷா வருஷம் எல்லா பாகவதாலும் கலந்துட்டு அப்படி நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது. வரவா எல்லாருக்கும் மகாபிரசாதம் உண்டு. இந்த 3 நாளும் உலக கவலை இல்லாமல் ஆனந்தமாக இருக்கலாம். இந்த வருஷம் ஆகஸ்ட்டு 2, 3, 4 3 நாள் வருது. எல்லாரும் அதுலேயும் வந்து கலந்துக்கணும். இது மாதிரி நிறைய சத்சங்கங்கள் எல்லாரும் ஏற்பாடு பண்ணி நாஸ்திக சிந்தனை இல்லாமல், மதமாற்ற சிந்தனைகள் இல்லாமல், துவேஷ புத்தி இல்லாமல் எல்லோருக்கும் பக்தி வரத்துக்காக நாம் கைங்கரியம் பண்ணணும் உங்களை கேட்டுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.